வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 35வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றும் நிறைய பேர் ஆன்சரை போட்டும் கீழே அனுப்பியிருந்தீங்க. முன்னால் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறதையும் அனுப்பியிருந்தீங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அதே மாதிரியே இன்றைக்கி இப்போது இந்த வீடியோ இந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு இதில் எத்தனை கரெக்டுன்றதையும் சொல்லுங்கள். இன்றைக்கி தேதிக்கான கொஷின்ஸை போடும்போது அதுக்கான சரியான விடைகளையும் கீழே போடுங்க. இதில் பாருங்கள், 171வது கேள்வி சுருக்குதல் டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். -7 பவர் x + 2 இன்ட்டு -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்கள், அடிமானம் எல்லாமே சமமாக இருக்குன்னா நடுவில் மல்டிப்ளை இருக்கும்போது அடுக்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஏன் ஃபார்முலாலாம் சொல்கிறேன், ஃபார்முலாலாம் நான் சொல்கிறக்கூடாதா அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ கட்டாயம் ஃபார்முலாவையும் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ இங்கே பவரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், x + 2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா +5 ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அப்போ x + 2 + 5 ஈக்குவல் டு 10. 5 2 7 +7 அந்த பக்கம் வருதுன்னா -7. அப்போ 10ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. ரொம்ப சிம்பிளானது தான். அடிமானம் சமமாக இருந்தால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமானம்ன்றது பேஸு. நடுவில் பெருக்கல் இருக்குன்னா அடுக்க ப்ளஸ் பண்ணிக்கலாம், நடுவில் வகுத்தல் இருக்குன்னா அடுக்க மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தான் 172. 4/3 மைனஸ் -3/2 ப்ளஸ் -5/3 வகுத்தல் 30/2 ப்ளஸ் -12/9 பெருக்கல் -27/16. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம எதை செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட்டு. ஸோ இந்த எல்லாமே தனித்தனியாக ப்ராக்கெட்டில் இருக்கிறதால ஒவ்வொன்றா தனித்தனியாக வரலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மைனஸ் அப்போ இது என்னவாகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ன்றதால கீழே இருக்கிறதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுக்கிறோம். எப்படி 3 6, இங்கே பார்த்தீங்கன்னா 2 8 ப்ளஸ் 3 9, 8 ஒரு 9 17. இங்கே ப்ளஸ் இந்த இடத்துல வாங்க, நடுவில் டிவைடு இருக்குது. டிவைடு இருந்தால் அதை மல்டிப்ளையாக மாற்றிக்கணும். மல்டிப்ளையாக மாற்றுறோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மாறிடும், தலைகீழாக. அப்போ 30/12 அப்படிங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா 12/30 மாறிடும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 5 5, 6 5 30, 1 3 3, 4 3 12, 2 4, 3 2 6. அப்போ என்ன கிடைக்குது? -2/3. ஸோ -2/3 ப்ளஸ் இங்கே பெருக்கல் அப்படிங்கிறதால அப்படியே கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், 1 9 9, 3 9 27, 3 12, 4 16. இதுக்கு மேலே முடியாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 9. அப்போ ப்ளஸ் 9/4. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ கீழே 6 3 4, 6 3 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12. பாருங்கள், அப்போ 6 2 12. ஸோ மேலேயே 2ஆல் பெருக்கணும். 17 2 34 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 12, 2 8, 4 3 12, 9 3 27. ஸோ 34 - 8, 34 8 போயிடுச்சுன்னா 26. 26 ஒரு 27 கூட்டுறோம் அப்படின்னா 53/12. மேற்கொண்டு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 53/12. கண்டிப்பாக இந்த மாடல்லையும் ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஃப்ராக்ஷனை வச்சு சிம்ப்ளை பண்ணுறது மாதிரி. டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடலில் ஒரு சம் கொடுத்தது. சரிங்களா? அடுத்ததாக சுருக்குக. இந்த மாடல்லையும் டிஎன்பிஎஸ்சியில் எப்பயாச்சும் சில நேரங்களில் கொஷின் கேட்குறாங்க, டிஆர்பிலையும் அடிக்கடி கேட்குறாங்க. √63 - √175 ப்ளஸ் √28. இப்போ 63 பாருங்கள், 63 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 7 63. ஒன்றும் இல்லை, 63க்கு டேரெக்டாக ரூட் எடுக்க முடியாது. அப்போ அதை ரூட் எடுக்கிற நம்பராக எதனால் பிரிக்க முடியுமான்னு பார்த்தா 9 7 63 மைனஸ் அதே மாதிரி 175. இதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சார், இது 63 தான் டக்குன்னு சொல்லிட்டோம். 175க்கு டக்குன்னு தெரியல சார் அப்படின்னா சைடில் இந்த டகானா இந்த டா மாதிரி போட்டு பார்த்துருங்க. எது 5ஆம் வாய்ப்பாட்டில் போடலாமா? 3 5 15, மீதி 2 5 25, மறுபடியும் 5ஆம் வாய்ப்பாடு 7 5 35. அப்போ என்னென்னு பிரிக்கலாம்? 25 பெருக்கல் 7ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் இந்த 28 பாருங்கள், 4 7 28. இப்போ இங்கே பாருங்களேன், 9க்கு ரூட் எடுத்தால் 3, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 25க்கு ரூட் எடுத்தால் 5, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் 4க்கு ரூட் எடுத்தால் 2, 7க்கு ரூட் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா √7 √7 √7 இதெல்லாம் இந்த ரூட்டுக்குள்ளாடி இருக்கிறது சேமாக இருந்தால் மட்டும்தான் முன்னாடி இருக்கிற நம்பரை ஆடோ சப்போ பண்ண முடியும். அப்போ பாருங்கள், 3 ஒரு 2, 3 2 ஆட் பண்ணால் 5 +5, இது 2 +5, இது -5. அப்போ +5 -5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட சரியான விடை. நம்ம புரியுதுங்களா?
அடுத்ததாக 174 10 கியூப் மைனஸ் 15 கியூப் ப்ளஸ் 5 கியூபின் மதிப்பு. இது ஒரு சின்ன ஃபார்முலா பாருங்கள். சப்போஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா, சார் ஃபார்முலா எல்லாமே போடலாம். 10 கியூப் பண்ணலாம், 15 கியூப் 5 கியூப் பண்ணிவிட்டு அது மூணுத்தையும் அப்படியே ப்ளஸோ மைனஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணலாம். அது ஒரு வழி. ஆனால் அவ்வளோ தூரம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான இந்த லாஜிக் தெரிஞ்சிருந்தால் ஆன்சரை போட்டுணும். ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஏன் அதை பண்ண போகிறோன்றதுக்காக இந்த ஐடியாவை சொல்கிறேன். சப்போஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அது மூணுத்துக்கும் கியூப் கொடுத்தாங்கன்னா a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப்னா ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா 3abcன்னு எழுதலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஏங்கிறது 10, பிங்கிறது மைனஸ் 15, சிங்கிறது ப்ளஸ் 5. மூணுத்தையும் கூட்டினா 0 வருதான்னு பாருங்கள். 10 5 15 மைனஸ் 15, ஆமாம் 0 வருது. அப்போ இது மூணுத்தோட கியூப்னா என்ன பண்ணால் போதும்னா, மூணுத்தையும் பெருக்கி 3ஆல் பெருக்கிட்டா போதும். அதாவது 3 பெருக்கல் 10 பெருக்கல் மைனஸ் 15 இன்ட்டு 5. புரியுதா? ஏன்னா பிக்கு மைனஸ் 15. இப்போ இது மூணுத்தையும் பெருக்கணும். ஒரு இடத்துல தான் மைனஸ் இருக்குன்றதால பெருக்கிறப்ப கண்டிப்பாக மைனஸ் வரப்போகுது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ பாருங்கள், 3 5 15 5 225 இன்ட்டு 10னா 2250 மைனஸ் 2250ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. புரியுதா? இந்த ஃபார்முலா சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இந்த மாதிரி 3 நம்பரை வச்சு கியூப் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 3abc இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் இந்த 3 நம்பரையும் பெருக்கி 3ஆல் பெருக்கணும். ரொம்ப கவனிக்க வேண்டியது, இந்த குறி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குறியை அப்படியே எடுத்துக்கணும், மைனஸ் இருந்தால். சரிங்களா? அடுத்ததாக 175 a ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 6 எனில் a கியூப் ப்ளஸ் 1/a கியூபின் மதிப்பு. இது நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் வீடியோ போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டில் ஒரு 10-15 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதில் இது ஒரு ஐடியாவாக போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஏவில் கொடுத்துட்டு a கியூபில் கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்த நம்பரை கியூப் பண்ணிக்கணும். கொடுத்த நம்பரை என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். 6 கியூப். அடுத்ததாக இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும். இப்படிதான் பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுட்டு அந்த கொடுத்த நம்பரை 3ஆல் பெருக்கிடணும். முதல்ல அதை கியூப் பண்ணுறோம், குறியை மாற்றிட்டு 3ஆல் பெருக்கிடுறோம். 216லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 198ங்கிறது தான் நமக்கான விடை. ஆப்ஷன் சி. முடிஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். இதில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை எடுக்கும் அப்படின்னா அந்த 172வது கேள்வி தான். அதுவுமே ஆனால் அந்த போர்ட் மாஸ் ரூலை பண்ணி போடணும் இல்லையா, அது. ஆனால் அதுவுமே அவங்க ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றதால நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த 5 கேள்விகளில் உங்களோடது எத்தனை சரியாச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 36வது நாளுக்கான வினாக்கள். இதுவும் சுருக்குதல் டாப்பிக்லேருந்து தான் கேட்டிருக்கோம். 2 நாளைக்கு ஒரு டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுபடி நேற்றும் சுருக்குதல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கும் சுருக்குதல் டாபிக் தான். 176வது கேள்வி பாருங்கள். 5x/5 இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 21 எனில் எக்ஸின் மதிப்பு. இது லாஸ்ட் இயர் 2023 டெட் பேப்பர் 2ல் இந்த கொஷினை 2 முறை கேட்டிருந்தாங்க. அது ஆன்லைன் எக்ஸாம்ன்றதால வேறு நாள் நடந்துச்சு இல்லையா, அதில் 2 கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை கேட்டிருந்தாங்க. அடுத்து 177 2m-1 ப்ளஸ் 2m+1 ஈக்குவல் டு 640 எனில் எம்ஐ காண்க. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த கொஷின் இது. சரிங்களா? அடுத்ததான் 178 √9x ஈக்குவல் டு q⁴ எனில் எக்ஸ் ஈக்குவல் டு. இதே மாடலில் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை 6 வச்சு கேட்டிருந்தாங்க. 9 இருக்கிற இடத்துல 6 அப்படிங்கிறத வச்சு ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. சரியா? 179 √80 ஈக்குவல் டு k√5 எனில் k ஈக்குவல் டு. அடுத்து 180 x-y ஈக்குவல் டு 5 மற்றும் xy ஈக்குவல் டு 14 எனில் x³ மைனஸ் y³ மதிப்பு காண்க. இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை போட்டு சரியான விடையை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். உங்களால் 5ல் 2 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சால் கூட போட்டு பாருங்கள். கொஷினை பார்த்துட்டு அப்படியே விடாமல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் நமக்கு எந்த அளவுக்கு அது தெரியுது. இந்த ஃபார்முலா தெரியும், இதை போட்டுருவோம் அப்படின்லாம் எந்த ஒரு கொஷினையும் விடாதீங்க. பேப்பர் பெண்ணை வச்சு ஒரு 10 நிமிஷமாவது இந்த கொஷின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.